ஹாய் வியூவர்ஸ், நான் உடன் சக்தி. உனக்கு என்னப்பா ரொம்ப ஜாலியாக இருக்க, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சிலருக்காக சொல்கிறேன். ஒரு ஆண்களை பற்றி நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. ஒரு பசங்களை பார்த்துட்டு உனக்கு என்னப்பா ரொம்ப ஜாலியாக இருக்க, படிச்சுக்கிருக்க, காலேஜ் படிக்கிற, வேலைக்கு போகிற, ரொம்ப ஜாலியாக இருக்க, இதுக்கப்புறம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது எதுவுமே கரெக்ட் இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை தண்ணி பார்த்துருமா. உதாரணத்துக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவன் சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட ஆசைப்பட்டிருப்பான். அது கிடைக்குமா, அது வேணும் இது வேணும்ன்ட்டு. ஸோ அவங்க ஃபேமிலியில் அது வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். அதுக்காக ஏக்கத்திலே ஏங்கி மனசில் போட்டு வச்சுக்கிட்டு, ஸோ நமக்கு ஒரு காலம் வரும், நம்ம சம்பாதிக்கும் போது நமக்கு ஆசைப்பட்ட பொருள்லாம் வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்திலே இருந்திருப்பான். ஸோ அவன் படித்து முடிச்சு வெளியே வரும்போது சமூகம் ஒழுங்காக அவனுக்கு வேலை கொடுக்குறது இல்லை. ஸோ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு அதில் வர வருமானத்தை வச்சு பார்க்கலான்னு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு நகை சேர்க்கணும், அந்த செலவு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். இல்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஒரு கடன் இருந்திருக்கும், அந்த கடன் அடைக்கணும் கமிட்மெண்ட் வந்துடும். அந்த கமிட்மெண்ட் அடைக்கிறக்காகவே கொஞ்ச நாள் ஓடி அப்போவும் ஆசை நிறைவேற்றிக்கிறது கிடையாது. ஸோ ஓடிக்கிட்டே ஓடி கடைசியில் அவனுக்கு ஒரு லைஃப் வரும்போது, அந்த லைஃப்பில் அவனுக்கு ஒரு மனைவியோ ஒரு குழந்தையோ வரும்போது, குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் அவங்களுக்கு தேவையான நிறைவேற்றணும், அவங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணணும். நமக்கு கிடைச்சது தான், நமக்கு ஆசைப்பட்டது தான் கிடைக்கல, அவங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டதுக்கு வாங்கி கொடுக்கணும் நம்ம அப்படின்னா அவங்களுக்காகவே ஓடுறான். ஓடி லைஃபே அவனுக்கு காலியாகிடுது. கடைசி வரைக்கும் அவன் ஆசைப்பட்டது எதுவுமே நிறைவேற்றிக்க இல்லை. சரிங்களா? அவன் குடும்பத்துக்காகவே ஓடி குடும்பம் சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவன் தான் ஒரு ஆண். ஸோ தெரிஞ்சுக்கிறங்க. இது உண்மையாக இருந்துச்சுன்னா, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.